ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரகவி சித்தேஸ்வரர், பிரபோதரன், சுகுமார். அது மட்டுமில்ல, தியான சமாதி நிலையில் மட்டுமே அந்தர்யாமியின் திவ்ய வாக்கை உணர முடியும். பரவாக்கு, அமரவாக்கு என்பது அதனை குறிக்கும் சொற்களாகும். அப்படிப்பட்ட தெய்வீக நிலையில் தோன்றிய கிரந்தமே நிஜானந்த போகம் ஆகும். தன் உரையை நிறைவு செய்தார் அமரகவி. மிக அற்புதமான தத்துவ விளக்கங்கள். உங்களுடைய ஆத்ம விஷயங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி என மன நிறைவோடு நன்றி கூறினார் திரு ராதாகிருஷ்ணன். இவ்வாறு பல மணி நேரம் கடந்து போனதையே மறந்து தனிமையில் அமர்ந்து உரையாடி வந்த அமரகவி திரு ராதாகிருஷ்ணனிடம் விடை பெற்று கொண்டு தம் இல்லம் போய் சேர்ந்தார். அமரகவிக்கு பட்டம். இவ்வாறு தத்துவ விஷயங்களை அமரகவி விளக்கிச் சொல்ல சொல்ல அவர் மீது வைத்திருந்த மதிப்பும் மரியாதையும் அதிகமாகிக் கொண்டே சென்றது. ஆத்ம அனுபவங்களின் சுய விளக்கம் என்பது எந்த புத்தகத்தில் தேடினாலும் கிடைக்காது. அமரகவி அதனை திரு ராதாகிருஷ்ணனிடம் நேரடியாக அமர்ந்து பல மணி நேரம் பேசி விளக்கங்களை அளித்து வந்ததால் நிஜானந்த போதம் நூலின் தட்டச்சு செய்யப்பட்ட புத்தகத்தை ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் திரு ராதாகிருஷ்ணனுக்கு வலுத்து வந்தது. நிஜானந்த போதம் நூலினை விரிவாக படிக்க படிக்க பிரமிப்பின் உச்சிக்கே சென்ற திரு ராதாகிருஷ்ணன் மேலும் ஒரு சில விளக்கங்களை அமரகவி அடுத்த முறை வரும்போது நேரில் கேட்டு அறிய வேண்டும் என்ற நினைவோடு இருந்தார். இவ்வாறு அவர் எண்ணி முடித்த 1 மணி நேரத்திற்கு பின் அமரகவியை அவருடைய இல்லத்திற்கு வந்த செய்தியை அறிந்து ஆச்சரியத்தில் மூழ்கி போனார் திரு ராதாகிருஷ்ணன். வரவேண்டும் வரவேண்டும் திரு ராவ் அவர்களே, நான் இப்பொழுதுதான் உங்கள் வரவை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தேன். நீங்கள் என் இல்லம் தேடி வந்ததற்கு நான் நன்றி கூறுகிறேன். இப்படி என் அருகில் அமருங்கள் என முகமன் கூறி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் திரு ராதாகிருஷ்ணன். திரு ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டிய இருக்கையில் அமர்ந்த அமரகவி அவருடைய மேஜையை சுற்றி பார்த்தார். தான் முன்பு அளித்திருந்த 4 ஆங்கில கிரந்தங்கள் மற்றும் நிஜானந்த போதம் புத்தகத்தின் ஆங்கில கோப்புகள் அனைத்தும் பிரித்து வைக்கப்பட்டிருந்த காட்சியை கண்டார். உங்களுடைய நினைவின் ஓட்டம் என் உள்ளத்தில் நன்கு பதிந்துள்ளது. ஆகவே நீங்கள் நினைத்தவுடன் உங்களை சந்தித்து உரையாட வேண்டும் என்று புறப்பட்டு வந்தேன் என பதில் கூறினார் அமரகவி. மிக நல்லது. நான் நிஜானந்த போதம் நூலினை சில நாட்களாக கவனமாக படித்து வருகிறேன். இந்நூலில் நீங்கள் உங்களுடைய சுய ஆத்ம அனுபவங்களை ஒவ்வொரு வரியிலும் மிக அற்புதமாக விளக்கியுள்ளீர்கள். உங்களுடைய ஆங்கில எழுத்துக்களில் ஓட்டமும் ஆங்கில மொழியை கையாளும் பக்குவமும் என்னை வியக்க வைக்கிறது என்று கூறிய திரு ராதாகிருஷ்ணன், உங்களுடைய ஆங்கில மொழி புலமையின் அபாரமான ஆற்றலை வெளிப்படுத்தும் புத்தகமாக நிஜானந்த போதம் அமைந்துள்ளது என உண்மையை எடுத்து கூறினார். மிக்க நன்றி ஐயா என ஒரே வரியில் அடக்கமான பதிலளித்தார் அமரகவி. உங்களை உயர்த்தி பேசி பாராட்ட வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை. நான் ஒரு சில வருடங்கள் லண்டன் மாநகரில் இருந்தபோது அங்குள்ள ஒரு சில புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களிலும் பன்னாட்டு சர்வ கலா சாலையிலும் ஆங்கில இலக்கிய அறிஞர்கள், மேதைகள், பிரபுக்கள் இவர்களின் ஆங்கில புத்தகங்களை எல்லாம் படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உங்களுடைய நூலின் ஆங்கில புலமையின் ஓட்டமும் இலக்கிய நடையை கையாளும் விதமும் அதனை ஒத்துள்ள விஷயமே என்னை ஆச்சரியத்தில் மூழ்க வைக்கிறது என தன் நீண்ட உரையை ஆற்றிய திரு ராதாகிருஷ்ணன் சற்று நிறுத்தி, எனவே நீங்களும் எம்ஏ ஆக்சன் பட்டப்படிப்பு படித்த மேதையாகத்தான் இருக்க முடியும் என நான் கருதுகிறேன். நீங்கள் எந்த வருடம் எந்த சர்வ கலாசாலையில் படித்து பட்டம் பெற்றீர்கள் என்ற கேள்வியையும் வீசினார். சற்றென்று தாமதிக்காமல் தம்மை நோக்கி வந்த இந்த கேள்வியை கேட்டு அமரகவி அதிர்ந்தே போனார். இதற்கு என்ன பதிலை தம்மால் கூற இயலும் என ஒரு வினாடி திகைத்தும் போனார். திரு ராதாகிருஷ்ணன் தம்மை மிக உயர்ந்த படிப்பாளியாக, பல்கலைக்கழகங்களில் படித்த மேதையாக நினைத்து கொண்டு எடை போட்ட விதத்தை கண்டு ஒரு கணம் திக்கு முக்காடி போனார் அமரகவி. சற்று நேர இடைவெளிக்கு பின், ஐயா, நீங்கள் நினைப்பது போல் நான் கற்றறிந்த மேதையோ அல்லது படித்து பட்டம் பெற்ற படிப்பாளியோ அல்ல. என் வாழ்நாளில் நான் கல்லூரியில் வாசல் கதவுகளை கூட எட்டி பார்த்ததில்லை என நிறுத்தி நிதானமாக பதில் கூறினார்.
இதை கேட்ட திரு ராதாகிருஷ்ணன் பிரமிப்பின் உச்சிக்கே சென்றார். என்ன, நீங்கள் கூறுவது உண்மையா? கல்லூரியின் கதவுகளை கூட மிதிக்கவில்லையா? உங்கள் பதில் எனக்கு மிகுந்த வியப்பை அளிக்கிறது என்று எதையும் நம்ப மறுக்கும் குரலில் பேசினார். ஆம், நான் என்னுடைய பள்ளி இறுதி படிப்பை SSLC சிதம்பரம் அரசு பள்ளியில் பயின்றேன். அதன் பின் உத்தியோகம் தேடி பிழைத்து கொள்ள சென்னை பட்டணத்திற்கு என் தந்தையால் அனுப்பி வைக்கப்பட்டேன் என பதில் கூறினார் அமரக்கவி. கல்லூரி படிப்பறிவே இல்லாத நீங்கள் வெறும் பள்ளி படிப்பை வைத்து இவ்வளவு சிறப்பாக ஆங்கில மொழியில் புலமை பெற்று நூல்களை எழுதும் விதம் உண்மையில் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும் என கூறிய திரு ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து, அப்படியென்றால் நீங்கள் ஆங்கில இலக்கியத்தில் முடிசூடா மன்னனாக உலக புகழ் பெற்று விளங்கும் மற்றொரு ஷேக்ஸ்பியருக்கு சமமானவராக உங்களை நான் கருதுகிறேன் என கூறி அமரக்கவியின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு மனம் திறந்து பாராட்டி ஒரு கௌரவ பட்டத்தை சூட்டிய திரு ராதாகிருஷ்ணன், நான் உங்களை பல முறை சந்தித்து உரையாடி வந்தாலும் இதுவரை உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எதையும் கேட்டு அறிந்து கொள்ளவில்லை என தன் வருத்தத்தை தெரிவித்து கொண்டார். இதனால் மனம் நெகிழ்ந்து போன அமரக்கவி, எனக்கு எப்பொழுதும் தனிப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கு ஆர்வம் இருப்பதில்லை. என்னுடைய நினைவுகள் அனைத்தும் தெய்வீக சிந்தனையிலேயே சதா சர்வ காலமும் தொடர்ந்து ஓடிச்சென் கொண்டிருப்பதால் என் தனிப்பட்ட குடும்ப விஷயங்களின் மேல் நான் அக்கறை கொண்டு எவரிடமும் பேசி பொழுதை வீணடிப்பதில்லை என பதிலளித்தார். பரவாயில்லை, நான் உங்களை பற்றிய சுய விவரங்களை சுருக்கமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என வேண்டுகோள் விடுத்தார். அமரக்கவியின் சுய விவரம்: நான் பிறந்தது புதுக்கோட்டை. என்னுடைய தந்தை சுகாதார ஆய்வாளராக பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பணியாற்றியவர். அவருக்கு ஊர் ஊராக சென்று பணியாற்ற வேண்டிய நிர்பந்தம். சிறிய வயதில் திருக்கோவிலூரில் என்னுடைய தாயை இழந்தேன். பள்ளிப்படிப்பை சிதம்பரம் பாம்பே தீட்சிதர் இல்லத்தில் தங்கி படித்து முடித்தேன். என்னுடைய 15 வயதிலேயே குடும்ப சூழ்நிலையை காட்டி என் தந்தை என்னை மதராஸ் பட்டணத்திற்கு சென்று ஏதாவது ஒரு உத்தியோகம் தேடி பிழைத்து கொள்ள அனுப்பி வைத்தார். அதன் பின் நான் சென்னையில் என் சிறிய தந்தையின் வீட்டில் தங்கியிருந்து இம்பீரியல் பாங்கியல் ஊழியனாக 3 வருட காலம் பணியாற்றி வந்தேன். என் திருமணத்திற்கு பின் பன்னாட்டு எண்ணெய் நிறுவனமான பர்மாஷெல் கம்பெனியில் 35 வருட காலம் சேவையை பட்ஜெட், ஃபைனான்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கவுண்டன்ட் பணி செய்து தற்போது ஓய்வு பெற்று திருவல்லிக்கேணி பெரிய தெருவில் என் குடும்பத்தாருடன் வசித்து வருகிறேன். என்னுடன் என் மனைவி, 2 பெண்கள் மற்றும் ஒரு பையன். இவர்களுடன் எளிமையான முறையில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறேன் என தன்னை பற்றிய சுய விவரங்களை சுருக்கமாக எடுத்து கூறினார் அமரக்கவி. ஆனாலும் நீங்கள் குடும்ப வாழ்க்கையின் சுக துக்கங்களுக்கிடையே இருந்து கொண்டு ஆன்மீக சாதனையில் பல மகத்தான முன்னேற்றங்களை சந்தித்து கொண்டிருப்பது எனக்கு மிக பெரியதொரு வியப்பை அளிக்கிறது என கூறிய அவர் தொடர்ந்து, எனக்கு மற்றொரு உண்மை மனதிற்கு புலப்படாமலேயே உள்ளது. நான் பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் துணை வேந்தராக பல வருடங்கள் பணியாற்றி வந்துள்ளேன். என்னுடைய வாழ்நாளில் நான் காசி, ஹரித்வார், ரிஷிகேஷ் மற்றும் இமயமலையின் அடிவாரத்தில் தவமியற்றி வந்த மகான்களையும் யோகிகளையும் தரிசனம் செய்துள்ளேன். ஆனால் அவர்களிடம் இருந்து தத்துவ விஷயங்களையோ அல்லது ஆத்ம ஞானத்தை பற்றியோ எந்த ஒரு விளக்கத்தையும் கேட்டு பெற முடியவில்லை. அவர்கள் ஞான மார்க்கத்தை பற்றி அறிந்திருந்தாலும் அதை பற்றிய உண்மைகளை பிறருக்கு எடுத்து கூறும் அளவுக்கு திறமை பெற்றிருக்கவில்லை என்பதையே இது காட்டுகிறது. அவர்கள் மீது ஏதாவது கூற வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் குறை கூறவில்லை. உண்மையில் பிரம்ம ஞானத்தை பிறருக்கு எடுத்து கூற வேண்டுமானால் அதன் மீது அபாரமான ஞானமும் விவேகமும் இருந்தால்தான் விளக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. இந்த நடைமுறைக்கு முற்றிலும் வித்தியாசமாக நீங்கள் ஆணித்தரமாக எடுத்து கூறும் பிரம்ம ஞானத்தின் ஆழமான கருத்துக்கள் மிகவும் அற்புதமாக உள்ளது என தன் மனதில் பட்டதை அப்படியே எடுத்து கூறினார் திரு ராதாகிருஷ்ணன். இதையே கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று கூறுவார்கள். இதன் பொருள் பிரம்ம ஞானத்தின் தத்துவங்கள் என்பது பிரம்ம சுரூபமாகும். இறைவனை தவிர வேறு ஒருவராலும்
விளக்க முடியாதது, எடுத்து கூறவும் முடியாது. காரணம் மனித அறிவோ புத்தியோ இந்திரியங்களோ அங்கு எட்டாது. இறைவனே தன் சுய விருப்பத்தில் உள்ள ஞானிகளை அடையாளம் கண்டு பிரம்மத்தை பற்றிய உண்மைகளை அமர வாக்கின் மூலம் விளக்குகிறான். வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்கள் இவை அனைத்தும் இறைவனின் திருவாக்கு ஆகும். அதனையே தவத்தின் உணர்ந்த வேதகால மகரிஷிகள் மனித குலம் அனைத்தும் நற்கதி அடையும் பொருட்டு நமக்களித்துள்ளார்கள் என விரிவான பதிலை அளித்தார் அமரக்கவி. ஆம், நீங்கள் மிக சரியாக கூறுகிறீர்கள். நிஜானந்த போதம் நூலில் நீங்கள் கோர்வையாக கூறிவரும் பிரம்ம சிருஷ்டியின் தத்துவ விஷயங்கள் என்னுடைய சந்தேகங்களை போக்கும் விதமாக உள்ளது. ஆனாலும் இந்நூலில் உள்ள கருத்துக்களை சாமானியத்தில் எல்லோராலும் அவ்வளவு சுலபத்தில் படித்து அறிந்து கொள்ள முடியாது என கூறினார். ஐயா, நான் இதன் காரணமாகத்தான் தங்கள் உதவியை நாடி வந்தேன். நீங்கள் நிஜானந்த போதம் நூலுக்கு விரிவான முறையில் அதன் சாராம்சங்களை எழுதித்தர வேண்டும் என தான் அவரை நாடி வந்த காரணத்தை தெரிவித்து கொண்டார் அமரக்கவி. நான் என்னால் முடிந்த அளவுக்கு குறைந்தபட்சம் ஒரு 100 பக்கங்களுக்கு என்னுடைய விமர்சனத்தை எழுதி தருகிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு போதிய அவகாசம் அளிக்க வேண்டும் என தனது வாக்குறுதியை அளித்தார். அமரக்கவியின் உறுதிமொழி: நீங்கள் விரும்பும் நேரத்தை தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய மதிப்புரையை நிஜானந்த போதம் புத்தகத்தில் முதலில் வைக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாக உள்ளது. இதன் மூலமாக இந்நூலில் கருத்துக்கள் மக்களை சென்றடையக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளது என தொடர்ந்து பேசிய அமரக்கவி, மேலும் தெய்வத்தின் கருணையினால் நேரடியாக எடுத்துச் சொன்ன கருத்துக்களை அப்படியே எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதி வருகிறேன். நன்றி, வணக்கம்.